அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி புளிலா கறி அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலியில ரொம்ப ஃபேமஸ் இது. அதுவும் இந்த சைவம் சாப்பிட்றவங்க வீட்டில் சாம்பார் வத்த குழம்புக்கு அப்புறம் இந்த கறி வந்து ரொம்ப வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் கண்டிப்பாக செய்வாங்க. செம டேஸ்டாக இருக்கும். புளிலா குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னத்துக்கு பேர் காரணம் அப்படின்னா புளி இல்லாம, மிளகாத்தூள் போடாம, புளியும் காரமும் ரொம்ப மட்டுப்படுத்தி செய்வாங்க. ஆனா, டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். முக்கியமா வெய்ய காலங்கள்ல புளியும், காரமும் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும். அதனால வெய்ய காலத்துல அடிக்கடி இந்த புளியில்லா கறி, இந்த சைவம் சாப்பிட்றவங்க வீட்ல கண்டிப்பா செய்வாங்க. வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இந்த புளியில்லா கறி, புளியில்லா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது கூட இந்த அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல் வச்சுன்னு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு 100 கிராம் சிறுபருப்பை தண்ணியில் நல்லா ஒரு 2-3 தடவை அலசிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சின்ன பெருங்காய கட்டி போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 4-5 சொட்டு எண்ணெய் ஊற்றி 3லேருந்து ஒரு 4 விசில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கறியில் போடுறதுக்கு காய்கறியை வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் கத்திரிக்காய், 2 முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம என்ன காய் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். வேகிற நேரத்தில் இந்த கறிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4-5 காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு வாசம் வரும்ல வறுபட்டதுக்கு அப்புறம், அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது வறுபடுற நேரத்தில் நம்ம காய் வேக வச்சிருக்கோம்ல, காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாதி வெந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் ஒரு 2 வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். இது வீட்டு செடியில் இருந்த வெண்டைக்காய், வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இதில் சேர்த்துறோம். ஒரு பெரிய சைஸு தக்காளி இதையும் சேர்த்துட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம இந்த மசாலாவில் ஒரு 1/2 கப்பு துருவுன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் இந்த வெங்காயம், பூண்டு இந்த மசாலாவோட சேர்த்து சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துங்க. இப்போ வந்து நல்ல வாசனை வருது. ஒரு அருமையாக இருக்கும் இந்த வாசனை. இந்த வறுப்படை வந்து அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ காய் பார்க்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. ஒரு தடவை காயை எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. சிறுபருப்பு நல்லா பூ போல் வெந்துடுச்சு. இந்த மேஷர் வச்சு லேசாக மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் பருப்பை. நசுக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல காய், இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கணும். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காயில் மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். இது உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பை இதோட சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் இதில் சேர்க்கணும். முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த முருங்கைக்கீரை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம்
சிம்ல கொதிக்க வச்சா போதும். ரொம்ப வேகவும் கூடாது, வேகாம இருக்கவும் கூடாது. இது வேகுற நேரத்துல இந்த 2, 3 நிமிஷத்துல நம்ம இந்த கறிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். நெய் யூஸ் பண்ணாலும் சூப்பரா இருக்கும். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊத்திங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கடுகு வெடிச்சு வரும்போது கொஞ்சம் போல கருவேப்பிலையை போட்டு அதை அப்படியே எடுத்து இந்த புளியில்லா கறியில ஊத்திருங்க. அவ்வளவுதான். அருமையான ஒரு வித்தியாசமான டேஸ்டோட புளி காரம்லாம் ரொம்ப குறைவா அருமையான ஹெல்த்தியான புளியிலா குழம்பு திருநெல்வேலி ஸ்பெஷல் ரெடி. கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.